கால்பந்து ஜாம்பவானும் அர்ஜென்டினா நாட்டின் கால்பந்து அணியின் தலைவருமான லியோனல் மெஸ்ஸி சிறப்பு வருகையாக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு வருவது இது 2வது முறையாக. கடந்த 14 ஆண்டுகளுக்கு பிறகு மெஸ்ஸி மீண்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு அவருடைய வருகையை கோட் விசிட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மெஸ்ஸி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா காலங்களிலும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர் அப்படிங்கிறனால அவரை கோட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோட் விசிட்னு சொல்றாங்க அவருடைய வருகையை. அவர் இன்றைக்கு வந்திருக்கிறாரு. இன்று முதல் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்கிறாரு. முதல் கட்டமாக அவர் கொல்கத்தாவுக்கு வந்திருக்கிறாரு. கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி ஆகிய நகரங்கள்ல அவர் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு கொல்கத்தாவுக்கு வந்திருக்கிறார். அந்த விமான நிலையத்திலிருந்து அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அவருக்கு ரசிகர்கள் கொல்கத்தாவில் இந்த நள்ளிரவு நேரத்திலும் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அவரை வரவேற்பதற்காக கொல்கத்தாவில் அந்த விமான நிலையத்திலிருந்து வரக்கூடிய சாலை நெடுகிலும் ரசிகர்கள் காத்திருந்தாங்க. அதுவும் இரவிலிருந்தே காத்திருந்தாங்க. இரவு 10 மணியிலிருந்து ரசிகர்கள் அந்த கொல்கத்தாவின் சாலைகளில் காத்திருந்தாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் மெஸ்ஸியை வரவேற்று ரசிகர்கள் உற்சாக குரல் எழுப்புவதுதான். பொதுவாகவே மேற்கு வங்காளம், கேரளா, இந்த வடகிழக்கு மாநிலங்களில் கால்பந்து ரசிகர்கள் அதிகம். அங்க கால்பந்து போட்டிகள் கிரிக்கெட்டை விடவும் மக்களிடையே மிக பிரபலமானவை. அந்த சூழல்ல மெஸ்ஸியின் வருகையை அவர்கள் ஒரு திருவிழா மாதிரி பாக்குறாங்க. மெஸ்ஸிக்கு இன்றைக்கு கொல்கத்தாவில் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இப்ப இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு அவர் வந்த விமானம் கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறங்கியது. விமான நிலையத்திலிருந்து அவர் பாதுகாப்போடு அழைத்துட்டு போறாங்க. இன்று காலை 9லிருந்து 10:30 மணிக்கு அவர் தன்னை சந்திக்க வருகின்ற ரசிகர்கள், பிரமுகர்கள் இவங்களை எல்லாம் சந்திக்கிறாரு. அதன் பிறகு 10:30 மணிலிருந்து 11:15 மணி அளவில் அவருடைய சிலை கொல்கத்தாவில் விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக அமைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 அடி உயரத்துல அதை அமைத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த சிலையை மெஸ்ஸி விர்ச்சுவல் மூலமாக, காணொலி காட்சி மூலமாக திறந்து வைக்கிறார். இதன் பிறகு யுவபாரதி ஸ்டேடியத்திற்கு அவர் போகிறாரு. அந்த யுவபாரதி ஸ்டேடியத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஒரு நட்பு ரீதியான மேட்ச் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல மெஸ்ஸி விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கும் அவர் ரசிகர்களை சந்திக்கிறார். அவருடைய வருகை ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. இதன் பிறகு இந்த மதியம் அவர் கொல்கத்தாவிலிருந்து கிளம்பி ஹைதராபாத் போறாரு. ஹைதராபாத்ல உப்பல் விளையாட்டு அரங்கத்துல மெஸ்ஸியும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் ஒரு காட்சி ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடுறாங்க. அதுல அவர் கலந்துக்கிறார். அதன் பிறகு அங்க நடக்கக்கூடிய ஒரு இசை விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். இதன் பிறகு 14ஆம் தேதி அவர் ஹைதராபாத்ல தங்குறாரு. 14ஆம் தேதி காலையில ஹைதராபாத்ல இருந்து மும்பைக்கு புறப்பட்டு செல்கிறார். அங்க பெடல் கப் சார்பிலான ஒரு போட்டியில அவர் கலந்துக்கிறாரு. 4 மணிக்கு செலிபிரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரமுகர்கள் கலந்துக்கிற ஒரு ஃபுட்பால் மேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுல பாலிவுட் நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்கிறார்கள். அந்த போட்டியில மெஸ்ஸியும் கலந்து கொண்டு விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 மணிக்கு வான்கடே ஸ்டேடியத்துல ஒரு ஃபேஷன் ஷோ நடக்கிறது. அதுலயும் மெஸ்ஸி பங்கேற்கிறார். இதன் பிறகு அவர் 15ஆம் தேதி டெல்லிக்கு செல்கிறார். 15ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை மெஸ்ஸி சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 15ஆம் தேதி டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடியை மெஸ்ஸி சந்தித்து பேசுகிறார். இதன் பிறகு அருண்ஜேட்லி ஸ்டேடியத்துல மதியம் 1:30 மணி அளவுல அவர் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். இதுதான் மெஸ்ஸி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 3 நாள் நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்ச்சி நேரல். இந்த நிகழ்ச்சிகளை முடித்த பிறகு அர்ஜென்டினா செல்கிறார். இந்தியாவில் கால்பந்து விளையாட்டுகளுக்கு ஊக்கம் அளிப்பதற்கான முயற்சிகள்ல இந்த வருகை ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு கால்பந்து ரசிகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இருக்கின்ற கால்பந்து ரசிகர்கள் இந்த நிகழ்வை ஒரு உற்சாகமான திருவிழாவாக பார்க்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.